ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறையின் அறிவிப்பு. இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவிக்கையில், கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும், கொள்ளிடம் ஆற்றில் 2,20,000 கன அடி நீர் வரை திறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், இதனால் கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே உள்ள வெள்ளை மணல், நாதல்படுகை, காட்டூர் அழகுடி, முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ள நீரால் பாதிக்கக்கூடிய அபாயம் உள்ளதால் இன்று பல்வேறு துறை அதிகாரிகளுடன் அந்த கிராமங்களுக்கு சென்று ஆய்வு செய்ததாகவும், அப்பொழுது அந்த கிராம மக்களிடம் இன்றே விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் உள்ளிட்டவைகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியதாகவும், கால்நடைகளை நாளை பாதுகாப்பாக கொண்டு சென்று கட்டுமாறும், குழந்தைகள் மற்றும் முதியவர்களை தங்களது உறவினர்கள் வீட்டில் தங்க வைத்துக் கொள்ளுமாறும், ஆங்காங்கே உள்ள அரசு பள்ளிகளில் மேற்கண்ட கிராம மக்கள் தங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், இதற்காக 36 குழுக்கள் உருவாக்கியுள்ளதாகவும், நீர்வளத்துறை சார்பில் 10,000 மணல் மூட்டைகள் மற்றும் 30,000 காலி சாக்குகள், 200 சவுக்கை மரங்கள், 10 ஜேசிபி இயந்திரங்கள், 5 டிராக்டர்கள், 2 படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும், இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் 88 பேர் 3 குழுக்களாக வருகை புரிந்துள்ளதாகவும், இவர்கள் அனைவரும் தேவையான மீட்பு உபகரணங்களுடன் வருகை புரிந்துள்ளதாகவும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077 மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 04364240100944 94426267992 உள்ளிட்ட தொலைபேசி எண்களுக்கு அழைத்து பாதிப்புகள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கேட்டுக் கொண்டனர். மேலும் வருகின்ற நாட்களில் கொள்ளிடம் ஆற்றில் பொதுமக்கள் இறங்கி குளிக்க கூடாது. மேலும் குழந்தைகள், கால்நடைகள் இறங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். வருகின்ற சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு அன்று மயிலாடுதுறையில் நடைபெறும் துலா கட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே இறங்கி குளிக்க வேண்டும். மற்ற இடங்களில் இறங்கி குளிக்க அனுமதி இல்லை என தெரிவித்தார். மீட்டு சொந்தக்காரங்க வீட்டுல போய் விடுறது மாதிரியாகவும் சொல்லியிருக்கோம். அது இல்லாம நம்ம அந்தந்த இடத்துல பள்ளிக்கூடங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே இது மாதிரி சமயத்துல நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதன் பேர்ல ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல அவங்களை தங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுத்திருக்கோம். அதற்காக ஒரு குழு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தாசில்தார் கேடர்ல ஒரு 36 குழுக்கள் அமைச்சு அவங்கள போட்டிருக்கோம். அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய போட் ஏதாவது பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு உதவி இயக்குனர் இருக்காரு, பிஷரிஸ், அவர் பார்த்துக்குவாரு. அதே போல துணை இயக்குனர் நம்ம கால்நடை துறையிலிருந்து அவங்க இந்த கால்நடைகள்லாம் பாதுகாப்பாக எடுத்துட்டு போறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கிறது சொல்லியிருக்கோம். அதே போல பயிர்கள்ல என்ன பாதிப்பு, எது பிரச்சனை இருந்தா இப்பவே சரி பண்றதுக்கு நம்ம இணை இயக்குனர் நம்ம வேளாண் துறை அவர் நடவடிக்கை எடுப்பாரு. கரையோரத்துல